ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நீங்கள் பார்த்துக்கிருக்கிறது டிஜிட்டல் ஸ்லேட் குச்சி சேனல். இதில் நம்ம இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிஎன்எஃப் பற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம டிஎன்எஃப்பில் இங்கே ஒரு பெரிய சம் சால்வ் பண்ணோம். ஓகேவா? இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து டிஎன்எஃப்பில் தேர்ட் எக்ஸாம்பிள் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் இந்த சம்மோட கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், டைரெக்டாக நம்ம சம்முக்கு போயிடலாம். அப்டைன் த டிஸ்ஜங்க்டிவ் நார்மல் ஃபார்ம் ஆஃப்னு சொல்லி இந்த இது கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன். டிஎன்எஃப்னா என்னது? டிஸ்டிங்க்டிவ் நார்மல் ஃபார்ம். ஓகே, இதில் உள்ள ஈக்குவேஷன்ஸ் பாருங்கள். பி டர்ன்ஸ் டு கியூ இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது வந்து இந்த மாதிரி ஃபார்ம் பண்ணும். இந்த மாதிரி சிம்பிள் கீழாக்கில் கொடுத்துருந்தாங்கன்னா இது நார்கேட் சிம்பிள். இது வந்து இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? நெகேஷன் பி இந்த சிம்பிள் கொடுத்து நெகேஷன் கியூ கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து ஆர் கேட் கொடுத்து பி கியூ கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு இதை அப்படியே நான் எழுதிக்க போகிறேன். எழுதிட்டு இந்த டர்ன்ஸ் டு இந்த சிம்பிள் எடுத்துகிட்டு நம்ம என்ன போட போகிறோம்? நெகேஷன் பி ஆர் சிம்பிள் கியூ போட போகிறோம். இதில் பி எடுத்துட்டு நெகேஷன் பி போட்டிருக்காங்க. ஓகேவா? கியூனா அப்படியே கியூ போட்டிருக்காங்க. அந்த ஆர் சிம்பிள் அப்படியே வந்திருக்கு. ஓகேவா? அவ்வளோதான் இதில் சேஞ்ச் பண்ண வேண்டியது. இங்கே பிங்கிறது என்னது? நெகேஷன் பி. கியூங்கிறது நெகேஷன் கியூ. ஓகேவா? பி எடுத்துகிட்டு என்ன பண்ணணும்? நெகேஷன் பி போடணும். ஆல்ரெடி இங்கே ஒரு நெகேஷன் பி இருக்குது. இங்கே உள்ள நெகேஷன் ஃபஸ்ட்டு எழுதிக்கோங்க. பீனா என்னது? அடுத்து இந்த பிக்கு பதிலாக என்ன போட போகிறோம்? நெகேஷன் பி. ஸோ நெகேஷன் பி எழுதியாச்சு. அப்புறம் என்ன சிம்பிள்? ஆர் சிம்பிள் போட்டுக்கோங்க. இதில் அடுத்து என்ன எழுதணும்? கியூ அப்படியே எழுதணும். கியூக்கு இங்கே என்ன இருக்குது? நெகேஷன் கியூ. ஸோ அப்படியே எழுதியாச்சு. அவ்வளோதான். அடுத்து இந்த சென்டரில் உள்ள சிம்பிள் அப்படியே போட்டுக்கிட்டேன். இது வந்து என்ன சொன்னேன்? ஆர் கேட்டுன்னு சொன்னேன். ஆர் கேட்டுக்கு அப்படியே ஆப்போசிட். ஓகேவா? 1 இருந்தால் 0 இருக்கும், 0 இருந்தால் 1 இருக்கும். அந்த மாதிரி இது வந்து நார் கேட். ஸோ நம்ம இதை எப்படி எழுதணும்? இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி எழுதணும். நெகேஷன் போட்டு இந்த இதை அப்படியே எழுதி நடுவில் இந்த சிம்பிள் ஆர் சிம்பிள் போடுவோம். ஓகேவா? இந்த இதை அப்படியே எடுத்துட்டு இந்த இதை அப்படியே நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? பி அண்டு கியூ இதை அப்படியே எடுத்துட்டு அங்கே உள்ள இதை அப்படியே இதில் நான் ரீப்ளேஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? வேறு ஒன்றுமே சேஞ்ச் பண்ணல. அடுத்து பாருங்கள், இது என்ன மாதிரி இருக்குது? நெகேஷன் பின்னா ஆல்ரெடி நம்மளுக்கு தெரியும் டபுள் நெகேஷன்லாம். ஸோ இந்த நெகேஷனும் போய் பி மட்டும் இருக்கும். ஓகேவா? டபுள் நெகேஷன்லானா என்னது? நெகேஷன் பி ஈக்குவல் டு பின்னு வரும். ஓகேவா? ஸோ நெகேஷன் பியிலேருந்து பியாக சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ஆர் சிம்பிள் அப்படியே இருக்குது, நெகேஷன் கியூ அப்படியே இருக்குது, ஆர் சிம்பிள் அப்படியே இருக்குது. இது வந்து என்னது? டிமார்கன்ஸ்லாம் யூஸ் பண்ணி பண்ணணும். என்ன இருக்குது? நெகேஷன் பி ஆர் கியூ அப்படின்னா நெகேஷன் பி அண்ட் நெகேஷன் கியூ. ஸோ நான் இதை அப்படியே எடுத்துகிட்டு இந்த இதை அப்படியே இங்கே சேஞ்ச் பண்ணிட்டேன். ஓகேவா? இது என்ன மாதிரி இருக்குன்னா டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா மாதிரி இருக்குது. இது வந்து பி, இதை இந்த ஃபுல் டேர்மே நம்ம பியாக எடுத்துக்கிறோம். இது வந்து ஆர் சிம்பிள், இந்த டேர்ம் வந்து கியூ, இது அண்டு இது ஆர் சிம்பிள். ஓகேவா? இது கியூ, இது ஆருக்கு. கியூனா நெகேஷன் பி, ஆர்னா நெகேஷன் கியூன்னு வச்சுக்கோங்க. இந்த டேர்ம் ஃபுல்லாக பின்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கா? நம்ம இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணணும். பின்னா ஃபஸ்ட் என்னது? உங்களுக்கு இந்த டேர்ம் ஃபுல்லாக. அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாக நான் எழுதிட்டேன். அடுத்து என்னது? அந்த சிம்பிள் ஆர் சிம்பிள் போட்டுட்டு அடுத்து என்ன எழுத போகிறேன்? கியூ. கியூ எங்கே உங்களுக்கு என்னது? நெகேஷன் பி. ஸோ நெகேஷன் பின்னு எழுதியாச்சு. அடுத்து என்னது? அண்டு சிம்பிள் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு பி எழுதணும். ஸோ இந்த பி அப்படியே திரும்ப எழுதியாச்சு. அடுத்து என்னது? இந்த சிம்பிள் போட்டுக்கோங்க, ஆர் சிம்பிள் போட்டு. அடுத்து என்னது? ஆர் என்னது? உங்களுக்கு நெகேஷன் கியூ. ஸோ இந்த நெகேஷன் கியூவை அப்படியே எழுதியாச்சு. அவ்வளோதான். ஓகேவா? இந்த டிஸ்ட்ரிபியூட்டில் அப்படி இதை சார்ட் அவுட் பண்ணியாச்சு. தென் இதை பாருங்கள், பி இந்த சிம்பிள் போட்டு நெகேஷன் பி. ஓகேவா? ஆர் சிம்பிள் போட்டு நெகேஷன் பி இருந்தால் அந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. இது பேர் என்னது? நெகேஷன் லா. ஸோ இது ரெண்டையும் நான் என்ன பண்ணுறேன்? நெகேஷன் லா படி ட்ரூன்னு மாற்றிட்டு இதையும் ஜாயின் பண்ணி ட்ரூன்னு மாற்றிட்டேன். அப்புறம் இந்த சிம்பிள் ஆர் சிம்பிள் போட்டு அந்த நெகேஷன் கியூவை அப்படியே எழுதிக்கிறேன். இந்த அண்டு சிம்பிள் அப்படியே நான் இங்கே கீழே போட்டாச்சு. இது வந்து என்ன லா படி இருக்குது? அதாவது நெகேஷன் கியூ ஆர் சிம்பிள் நெகேஷன் கியூனா நெகேஷன் கியூ தான். அதாவது ஏதோ ஒரு ஆப்ஜெக்டோ என்னத்தையோ வச்சு நம்ம வந்து அதே வச்சு ஆர் சிம்பிள் வச்சு பண்ணும்போது அதே தான் திருப்பி வரும். ஓகேவா? அந்த ரெண்டு இது போய் ஒரு இது வரும். ஓகே. ஸோ நெகேஷன் கியூவில் ஒரு நெகேஷன் கியூ மட்டும் எடுத்துருங்க. எடுத்துட்டு வெறும் நெகேஷன் கியூ மட்டும் போட போகிறோம். ஓகேவா? இதை வந்து ஒரு நெகேஷன் கியூ மட்டும்தான் வரும். ஓகேவா? நெகேஷன் கியூ 6 நெகேஷன் கியூனா நெகேஷன் கியூ தான் வரும். ஸோ என்ன எழுத போகிறேன்? நான் இதை அப்படியே எழுதிக்கிட்டேன். பி
ஆர் கேட்டு நெகேஷன் கியூ மட்டும் எழுதியாச்சு. ஓகேவா? இப்போ சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. அடுத்து இது ட்ரூ நெகேஷன் கியூ அப்படின்னா ஆர்னா என்ன வரும்? இது 8வது ஸ்டேட்மெண்ட். டாமினேஷன் லா படி திருப்பி ட்ரூ தான் வரும். என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருந்தாலும் ட்ரூ கொடுத்து இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ட்ரூ தான் வரும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே எடுத்துட்டு நான் ட்ரூன்னு எழுதிட்டேன். ஓகேவா? ஸோ அடுத்து அண்ட் கேட் அப்படியே எழுதியாச்சு. இந்த இதை அப்படியே எழுதியிருக்கேன். இந்த ஸ்டேட்மெண்ட் என்னது? ட்ரூ. இந்த ஸ்டேட்மெண்ட் அண்டு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து இந்த இது கொடுத்துருந்தாங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு? இது ஐடென்டிட்டி லா படி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்து அது ட்ரூன்னு வந்துருந்துச்சுன்னா அந்த ஸ்டேட்மெண்ட் மட்டும் அப்படியே வரும். ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட் இங்கே கொடுத்துருக்க பி ஆர் நெகேஷன் கியூ அதை அப்படியே நான் ரிப்பீட்டாக எழுத போகிறேன். ஓகேவா? இப்போ இந்த ஃபார்மேட்டுக்கு வந்து இதுதான் ஆன்சர், ஃபைனல் ஆன்சர். இப்போ இது டிஎன்எஃப் ஃபார்முக்கு வந்துருச்சா? ஏ இந்த மாதிரி ஆறு அந்த பி வரும். ஓகேவா? இதில் நம்ம நோட் பண்ண வேண்டியது பி ஆர் கேட் கொடுத்து நெகேஷன் பி இருந்தால் ட்ரூ வரும். ஒரு வேரியபிள் கொடுத்து இந்த மாதிரி ஆர் கொடுத்து அதே வேரியபிள் வந்து அந்த வேரியபிள் ரிப்பீட் ஆகும். ட்ரூ கொடுத்து இந்த மாதிரி சிம்பிள் அண்டு சிம்பிள் வந்து வேறு வேரியபிள் கொடுத்துருந்தா அது அந்த வேரியபிள் வரும். அடுத்து வந்துட்டு நெகேஷன் பினா பி வரும். ஓகேவா? மேக்ஸிமம் நம்ம இந்த லா ஃபுல்லாக மனப்பாடமாக தெரிஞ்சாதான் இந்த சம்மெல்லாம் சார்ட் அவுட் பண்ண முடியும். ஓகேவா? இப்போ நான் சொல்லி கொடுத்ததுல ஏதாவது உங்களுக்கு புரியலை, டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ டிஎன்எஃப் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் சிஎன்எஃப் பற்றி பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.